3000 ஆண்டுகளாக தாழியில் புதைந்திருந்த ஒரு பெண் ஆவி. தமிழ்நாட்டில் நடந்த ஒரு சம்பவம். தொடர்ந்து படிக்க வாங்க உள்ளே போகலாம். இது உங்கள் தமிழ் நம்பர் 1 ஸ்டோரிஸ். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே கொண்டாரெட்டிபாளையத்தில் குளம் தூர்வாரும் பணி ஜோராக நடந்து கொண்டிருந்தது. ஆண்களும் பெண்களுமான சுமார் 100 பேர் வேலையில் ஈடுபட்டிருந்தனர். உச்சி வேளையில் ஒருவர் கடற்பாறையால் குளத்தை தோண்டி கொண்டிருந்த போது தொப் தொப் என்று சத்தம் கேட்டது. சத்தத்தை கேட்டு ஆச்சரியப்பட்ட அனைவரும் கடற்பாறையில் தோண்டியவரின் அருகில் வந்தனர். நிச்சயம் பெரிய புதையலாத்தான் இருக்கும் என்று ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டனர். வியப்பு மேலிட தோண்டும் பணி விரைந்தது. குழி ஆழமான போது உள்ளே பெரிய மண்பானை ஒன்று புதைந்து இருந்தது. வேகமாக கடற்பாறையால் குத்தி தோண்டிய போது மண்தாளி உடைந்தது. மறுகணமே ஒரு பெண் ஆவேசம் கொண்டவராய் ஆட ஆரம்பித்தார். அவர் போட்ட கூச்சல் அருகில் இருந்தவர்களை நடுங்க வைத்தது. தலைவிரி கோலத்தில் ஆங்காரமாய் ஆடிய பெண்ணை பார்த்து பலர் அதிர்ச்சியில் உறைந்தனர். துள்ளி குதித்து ஆடியபடி அந்த பெண் பேசினார். அவர் சொன்ன விஷயங்கள் கேட்டு கிராம மக்கள் கலங்கி போனார்கள். இந்த குளத்தில் சாந்தி என்ற ஒரு பெண்ணை உசிரோடு புதைச்சிட்டாங்க. அந்த ஆன்மா இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கு. யாரும் குளத்தை விட்டு வெளியே போகக்கூடாது. மீறி போனால் உங்கள் உசுறு உங்களுக்கு இல்லை என்று ஆக்ரோஷமாய் கத்தினார் அந்த பெண். அவரது பேச்சிலும் செய்கையிலும் இருந்த பெரிய மாற்றத்தை கவனித்த மக்கள் பீதியில் சிலை போல அந்த இடத்திலே நின்றனர். ஆனால் தேவி என்ற பெண் குழந்தை வெளியே போக முயன்றபோது கீழே விழுந்ததில் அவரது கை முறிந்தது. அவரை போல குளத்தில் இருந்து போக முயன்ற சில பெண்கள் திடீரென மயங்கி விழுந்தனர். இதனால் பார்த்த நடுக்கத்தை ஆண்களும் பெண்களும் குளத்தை விட்டு அசையாமல் அப்படியே நின்றார்கள். உடனே பூஜை பண்ணினால்தான் பேய் விட்டு விலகும் என்று சிலர் சொன்னதால் எலுமிச்சை பழம் சூடம் கொண்டு வந்து பூஜை நடத்தப்பட்டது. அதன் பிறகு ஆவேசமாக ஆடிய பெண் சகஜ நிலைக்கு வந்தார். அவசரமாக எல்லோரும் குளத்தை விட்டு வெளியே வந்து பயத்தோடு வீட்டுக்கு ஓடினர். குளத்தில் இன்னொரு மண்தாளியும் இருந்திருக்கிறது. பேய் பயத்தில் அதில் யாரும் கை வைக்கவில்லை. இச்சம்பவத்துக்கு பிறகும் பல பெண்கள் ஆக்ரோஷமாக கத்தியபடி ஆடியுள்ளனர். இதனால் கொண்டாரெட்டிபாளையம் மக்களுக்கு ஆவி பயம் இன்னும் முழுமையாக அகலவில்லை. கிராமத்தில் இருக்கும் யாரும் குளத்து பக்கம் எட்டி கூட பார்ப்பது கிடையாது. இரவு நேரங்களில் அந்த பக்கம் செல்லவே அஞ்சுகிறார்கள். சாந்திங்கிற பெண்ணை உசுரோடு புதைச்சதா ஆவி ஆடிய பெண்ணு சொன்னா. தாலி உடைச்சப்போ அந்த புகை பட்டுத்தான் அந்த பொண்ணு அப்படி ஆடிச்சு. எங்க நல்ல நேரம், ஆவி யாரையும் பழிவாங்கலை. இப்போ குளத்து பக்கம் யாரும் போகிறது கிடையாது. ஏதாவது பரிகாரம் செஞ்சு ஆவியை மறுபடியும் தாலியில் அடைச்சாத்தான் எங்கள் ஊருக்கு நல்லது. அதுவரைக்கும் எங்களுக்கு பயமாத்தான் இருக்கும் என்று சொல்லும் பெண்களின் பேச்சில் பேய் பயம் தெரிந்தது. இந்த மண் தாலி பற்றி ஆய்வாளர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் வந்து ஆய்வு செய்து சில மண்டையோடுகளை தாலியிலிருந்து எடுத்திருக்கிறார்கள். இந்த மண்டையோடுகள் 3000 ஆண்டுகளுக்கு முந்தையது என்று ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர். ஆனால் ஆவேசம் கொண்டு ஆடிய அந்த பெண்ணை நேராக பார்த்த மக்களுக்கு ஆவி பயம் இன்னும் தீரவில்லை. தொடர்ந்து இது போன்ற சம்பவங்களையும் கதைகளையும் கேட்பதற்கு நம் தமிழ் நம்பர் 1 ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நண்பர்களே. வணக்கம்.